கிள்ளி மிளகா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கரில் துவரம்பருப்பு 1 கப் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிட்டு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் வந்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கோம். இன்னும் பாதியமாக பூண்டு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம இந்த ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல அந்த சாம்பார் இது பருப்புலாம் இது வச்சுருக்கோம் அதை எடுத்து அதில் ஊற்றினோன்னா கிள்ளி மிளகா சாம்பார் ரெடி ஆகிடும். லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் வந்து கிள்ளி மிளகா சாம்பார். தேங்க்யூ.